ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரசம் வைக்கலாமா? இப்போ ரசம் வைக்க தேவையானது புளி கொஞ்சம், தக்காளி எடுத்துக்கணும். இதில் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணி கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடணும். சுடு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு நல்லா இதை கரைக்கணும். ஊற வைக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் ஊறட்டோன்னு அப்புறம் கரைச்சிக்கலாம். அதுக்கு தேவையான பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சோம். அது தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, மிளகா, கொத்தமல்லி, ஒரே ஒரு பூண்டு நசுக்கி வச்சுக்கோங்க வாசனைக்கு. இந்த தக்காளியும் புளியும் இப்போ நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ இதை கையை வச்சு நல்லா கரைச்சாச்சு. கரைச்சோன்னே இப்போ தாளிக்கலாமா? இந்த பருப்பை இதில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு இப்போ தாளிக்கலாம். ரசம் எப்படின்ட்டு பார்க்கலாம். ரசத்துக்கு அரிசி கழுவுன தண்ணி நான் எடுத்து வச்சுக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி அப்போ தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆட் பண்ணிக்கலாம். அது அரிசி கழுவுன தண்ணி எப்போவுமே எடுத்து வச்சுக்கோங்க. ரசத்துக்கு அதை ஆட் பண்ணுவோம். இப்போ கடாய் வச்சு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் மட்டும்தான் ரசத்துக்கு ஊற்றணும். நிறைய எண்ணெய் ஊற்றக்கூடாது. 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் கடுகு ஆட் பண்ணுவோம். கடுகு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிட்டு வந்துட்டு பெருங்காயம் போடலாம். இப்போ இதில் கொத்தமல்லியும் பூண்டும் போட்டுக்கணும். ரசம் கொதிக்கிட்டோம், நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ரசம் கொதி வரப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ரசப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். ரசப்பொடி ஆட் பண்ணிட்டு ஒரு கலக்கிட்டு இந்த கொத்தமல்லியும் ஒரே ஒரு பூண்டு நசுக்குலையும் எடுத்து ஊற்றிங்கன்னா ரசம் ரெடி. இந்த ரசப்பொடி எப்படி செய்யுதுன்னு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், கமன்னு வாசனையான ரசம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்த வீடியோ நான் போட முடியும். டாட்டா, பை பை. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.